உங்க 2 பேருக்கும் டம்ளர் கொண்டு வந்துட்டேன். இந்த காஃபி குடிச்சு பாருங்க. அப்பதான் இந்த காஃபியோட அருமை உங்களுக்கு புரியும். இந்தாங்க. குடிங்க 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 குடிங்க. அதெல்லாம் வச்சிருங்க. 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 குடிங்க. நான் சித்திக்கு சொல்றேன். சொல்லுமா. சித்தி காஃபி சூப்பர். நீ நினைச்ச மாதிரிலாம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் ஆயிட்டேன். எனக்கு தெரியும்டி செல்லம், நீ ஒரு விஷயத்துல இறங்க மாட்ட. இறங்கிட்டா சக்சஸ் தான். உனக்கு புரியுது, இந்த உலகத்துக்கு புரியணுமே. சித்தி இனிமே இந்த மாதிரி காஃபி டீ எல்லாம் ட்ரை பண்றதை விட்டுட்டு நேரா சமையலே இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தைரியமா பண்ணு செல்லம். அப்படியே மெல்ல மெல்ல தப்பு பண்ணி ஈஸியா கத்துக்கலாம். நானா தப்பா? சான்ஸே இல்ல. காஃபியே எவ்வளவு அழகா போட்டிருக்கேன். நீ வேணா பார், ஒரு 2 days டைம் கூட. அதுக்குள்ள இந்த சமையலுக்கான ரெசிபி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சமையல்லே டைரக்டா இறங்கிடுறேன். ஓகேவா? சரியா? ஆமா சித்தி, இனிமே டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது. அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். டேய், சமைக்க வேற போறலாம்டா. அவ சமைக்கிற அன்னைக்கு நாம இந்த ஊர்லயே இருக்க கூடாதா? உருளைக்கிழங்கு லாரியில் ஏறியாவது எங்க வெளியூர் போயிடணும். அப்பா போனே. சிதம்பரம் சார். கதிர். ஹலோ சார். நம்ம உடனே மீட் பண்ணமே. பண்ணலாம் சார். எப்போ முடிஞ்சா உடனடியா. இப்பவே வா. எங்க வரணும் சார்? அது வந்து இந்த அன்னைக்கு மீட் பண்ணல, இந்த கோயில் பக்கத்துல தான். ஓகே சார். ஓகே. ஏன் வெயிட் பண்ணுறோம் நான் கேட்கவே மாட்டேன். கேட்டால் படபடப்பில் 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்ல போகிறேன். வெயிட் பண்ண என்னடா தப்பு? கோயிலில் வெயிட் பண்ணுறது இல்லையா? நிஜமாவே நீ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க. சிதம்பரம், அவன் முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டுறாதடா. அவன் முன்னால் அழுதா கூட தப்பு இல்லை பத்ரி. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான் அவன். பகவான் பண்ண வேண்டிய காரியத்தை அவன் பண்ணியிருக்கான். வம்சத்தை விளங்க வச்சிருக்கான். குடும்பத்தை சந்தோஷமாக்கியிருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம் இது. அவன் இதெல்லாம் பண்ணி எங்கேயோ வசந்து என்ன சின்னவன் ஆக்கிட்டான்டா. அவன் எப்படிடா பாரதி மனசை மாத்தினா? ஏதாவது மந்திரம் போட்டிருப்பானா? மேபி. என்ன மந்திரம் போட்டான்னு தான் தெரியல. பாரு, ஒரே சந்திப்புல பாரதியை சந்தோஷோட வாழ வச்சுட்டானே. ஒருவேளை நடந்த உண்மைகளை பாரதி கிட்ட சொல்லி நீ சந்தோஷோட வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லியிருப்பானோ? எந்த உண்மைய? கதிர் நல்லவங்கிற உண்மையா? ஆமா. அதை சொல்லியிருந்தா அவங்க சேர்ந்தா வாழ்ந்துருப்பாங்க. தேவி வாழ்க்கையும் கெட்டிருக்கும், குற்ற உணர்ச்சியில சந்தோஷோட வாழ்க்கையும் பாழாயிருக்கும். அப்போ வேற என்னதான் சொல்லியிருப்பான் தெரியலையே. ஆனா இந்த புயலோட மேஜிக் பாரதியோட நிக்கல, தேவியும் பாதிச்சிருச்சே. ஆமாடா, கேள்விப்பட்டேன். தேவி அவ வீட்டுல கிச்சனுக்குள்ள போயிருக்கா. கிச்சனுக்குள்ள போய் அவளை பாத்திருக்கியா நீ? அவ ஏதாவது சாப்பிட கிச்சனுக்கு போயிருப்பா. அவ கையால காப்பி போட்டு கொடுத்தாலும். இத கேள்விப்பட்டதும் நாங்களா அசந்து போயிட்டோமே. நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே. பாரதி மனசை மாத்தினான், அது சொன்னா கூட நம்புவேன். ஆனா தேவி மனசை மாத்தினாங்கிறியே, அது கடவுள் கூட பண்ண முடியாத விஷயமாச்சே. அதை அவன் சாதிச்சிருக்கான்னா நிஜமாவே அவங்கிட்ட ஏதோ மேஜிக் பவர் இருக்கு. இப்போ சொல்லுடா, நான் எக்ஸைட் ஆனதுல என்ன தப்பு? தப்பே இல்லடா. நம்ம நாட்டுல யார் யாருக்கோ கோவில் கட்டுறாங்க. நீ அவனுக்கு ஒரு கோயில் கட்டினா தப்பே இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க என்ன வர சொல்லியிருந்தீங்களே, என்ன விஷயம் சார்? சார், என்ன நீங்க
எதுவுமே சொல்லாம இருக்கீங்களே. சார் சார் என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க போய் என்ன கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு? தப்பு சார். தப்புதான்ப்பா. நான் உன் காலில் விழுந்திருக்கணும். வயசாயிருச்சு இல்ல, நான் விழ தயங்கிட்டேன். அவன் சொல்றது 100க்கு 100 உண்மைதான். என்ன சார் நீங்களும் அவரோட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரியில்லை சார். புகழாம வேற என்னப்பா பண்ண சொல்ற? அத்தனை பெரிய காரியம் நீ பண்ணியிருக்கிற. கதிர், நீ பாரதி கிட்ட என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒரு அதிசயம் நடந்திருக்கு. பாரதி சந்தோஷுக்கு முழுமையா ஒரு மனைவி ஆயிட்டாப்பா. அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். அதுக்கு உனக்கு நன்றி சொல்லாம எப்படிப்பா முடியும்? அப்படியா சார்? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார் இனிமே உங்க பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். பாரதியும் சந்தோஷமா இருப்பா. கதிர், கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கு ஏதாவது மந்திரம் மாயம் தெரியுமா? என்ன சார் ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒரு பொண்ணோட மனசை மாத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதுவும் பாரதி மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணோட மனசை மாத்தவே முடியாது. அதையே நீ சாதிச்சு காட்டியிருக்கியே, அதனால தான் உன்னை மந்திரவாதியான்னு கேட்டேன். சார், தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு அழகான சிலையை பார்க்கும்போது நாம வந்து அதை ரசிக்கிறோம், அதோட அழகை பாராட்டுறோம். ஆனா அது சிலையா மாறுறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நெருப்புல வெந்திருக்கோம், சுத்தியிலால எத்தனையோ தடவை அடிபட்டிருக்கோம். பட் அதுல நம்ம பார்வைக்கு தெரியறது இல்ல. நம்ம கண்ணுக்கு முழுமையடைஞ்ச அந்த சிலை மட்டும்தான் தெரியுது. பாரதி வந்து உங்க வீட்டு மருமக, உங்க குடும்பத்துடைய குத்து விளக்கு. அவ சந்தோஷக்கு முழுமையான மனைவி ஆகணும்னு தான் நான் அவளை நெருப்புல குளிப்பாட்டினேன். அவ்வளவுதான். என்ன சார், நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஒண்ணும் இல்ல, நான் பாரதி மனசை காயப்படுத்தினேன். முதல்ல என் மனசுக்கு இடம் கொடுக்கல. பட் எனக்கு வேற வழி தெரியல சார். அதனால நெருப்பு மாதிரியான வார்த்தைகளால பாரதிய சுட்டு பொசுக்கினேன். அவ்வளவு சந்தோஷம் கணவன் மனைவிய வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன். சார், முன்னாடி பாரதி சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரொம்ப கெட்டவன் அப்படின்னு அவளை நம்ப வச்சேன். அப்ப என் மேல அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தோட விளைவா தான் பாரதி வந்து என்ன மறந்துட்டு சந்தோஷ கல்யாணம் பண்ணிட்டா. இப்பவும் அதே விஷயத்தை தான் கொஞ்சம் மாத்தி பண்ணேன். ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு பாரதியை பார்த்த போது அவகிட்ட நான், இன்னும் நீ என்ன முழுசா மறக்கல, உன் மனசு முழுக்க நான் தான் நிறைஞ்சிருக்கேன், உன்னால என்னை என்னைக்கு மறக்கவும் முடியாது, உன் புருஷன் சந்தோஷுக்கு ஒரு பொண்டாட்டியா உன்னால என்னைக்கு வாழவும் முடியாது அப்படின்னு சவால் விட்டேன். அன்னைக்கு அவ அப்படியே அதிர்ந்து போய் பார்த்தா. என் மேல ரொம்ப கோவப்பட்டா. அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தானே சார். பாரதி நல்லவ, சந்தோஷ் அவ கழுத்துல கட்ட தாலிக்கு மரியாதை கொடுக்கிறவ அவ. அதான் நான் சொன்னது தப்பு, அவ சந்தோஷுடைய மனைவி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக சந்தோஷுக்கு முழுமையான மனைவி ஆயிட்டா. ஏன் சார், உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? நன்றியே ஒரு வார்த்தையில சொல்லிட்டா நீ செஞ்ச இவ்வளவு பெரிய தியாகத்தை அசிங்க பண்ற மாதிரி ஆயிடுப்பா. ஐயோ சார், நன்றி எதிர்பார்த்து நான் இதெல்லாம் செய்யல சார். பாரதி நல்லா இருக்கணும், அவ எப்படியாவது சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்.
பாரதி கண்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வராம பாத்துக்கங்க. என்ன நான் வந்து அவளை நிறைய அழ வச்சிட்டேன் சார். அவ நிறைய அழுதுட்டா. இனிமே அவ வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். ஓகே சார், நான் வரேன் சார். சிதம்பரம், அமிர்தத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு விஷத்தை பரமசிவன் சாப்பிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் கண்களுக்கு இப்ப இவன் தாண்டா பரமசிவனா தெரியுறான். அந்த நாசமா போறவன் நம்ம 2 பேரையும் நிம்மதியா வாழ விட மாட்டான் சந்தோஷ். யாரு? இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் வேற யார் பண்ணுவா? என்னோட புருஷன் தான். அவன் இப்ப உங்க வாழ்க்கையிலயும் விளையாட ஆரம்பிச்சிட்டான் சந்தோஷ். என்னால உங்களுக்கும் சிக்கல் ஆயிடுச்சு சந்தோஷ். அவன் பாட்டுக்கு இதை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். பாரதி உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களாவே இருக்கட்டும். ஆனா இப்படி போட்டோவிலேயே ஆதாரம் இருக்கிறப்ப யாரால நம்பாம இருக்க முடியும்? ஒருவேளை என் வீட்டுக்காரர் இந்த போட்டோவை உங்க வீட்டுக்கு அனுப்புனாலும் அத பாரதி கண்ணுல படாம மறைச்சிருங்க. சந்தோஷ், எப்போ வந்த? என்ன சந்தோஷ், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, சும்மா அது டயர்டாக இருந்துச்சு, யோசிச்சுட்டு இருந்தேன். ஐம் ஓகே. இல்ல, நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. உங்க முகமே சொல்லுதே. இல்லைம்மா, நான் சொன்னல, ஸ்ட்ரெஸ்ஸு, அதான், வேறு ஒன்றும் இல்லை. ஐம் ஓகே, பர்ஃபெக்ட்லி ஓகே. என்னால புரிஞ்சுக்க முடியுது சந்தோஷ். அந்த ஃபோன் வந்ததுலேருந்து நீங்க சரியே இல்லை. நீங்க என்கிட்ட சொல்லலைனாலும் நீங்க எப்போ சந்தோஷமா இருப்பீங்க, எப்போ டென்ஷனா இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்க சந்தோஷ், உங்க ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? நீ வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கேன். நீ சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டோட நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கு. சந்தோஷ், நீங்க சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்க. சின்ன விஷயமா இருந்தா கூட ரொம்ப கவலைப்படுறீங்க. எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும், சரி பண்ணிடலாம். என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்று வேணாண்டா. உன்னோட மாரல் சப்போர்ட் எப்போதுமே எனக்கு இருந்துச்சுன்னா அது எனக்கு போதும். உங்களுக்கு ஒண்ணுனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சந்தோஷ். என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் உண்டு. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீங்க பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. சரி, நீங்க தூங்குங்க. சந்தோஷ், படுங்கன்னு சொல்றேன்ல. படுங்க.
என்ன சந்தோஷ், அதிசயமா பேப்பர்லாம் படிக்கிற? ஆ சும்மா தான். ம். சித்தி. ஆ? இந்த கொரியர்காரன் நம்ம வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவான்? அது சொல்ல முடியாதே. ஒரு கொரியர்காரன் ஒரு டயத்துக்கு வருவான். சில நேரம் சாயந்தரம் வருவாங்க, இல்லைன்னா நைட் 8 மணி கூட ஆகும். 8 மணி வரை ஆகுமா? சரி, ஓகே, தேங்க்ஸ். என்ன புதுசா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆமா, ஏதாவது முக்கியமான கொரியர் எதிர்பார்க்கறியா? இல்லை. ஆமாம், ஒரு கொரியர் ஒன்று வரணும், அதுக்கு தான். நான் பார்த்துக்க, நீங்கள் போங்க. ம். என்னடா இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பேப்பர் படிச்சுட்ருக்கேன். ம் சந்தோஷ், நீ ரொம்ப பிரில்லியன்ட்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் தலைகீழெல்லாம் பேப்பர் படிக்க முடியாது. இப்போ படி. என்னடா, என்னாச்சு? ஒன்று சும்மா. ரொம்ப முக்கியமான கொரியரோ? ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்க? இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் சும்மா தான். சரி, இந்த காஃபி குடி. ஆ. சரி, டிஃபன் சாப்பிட லேட் ஆகுமா? இல்லை. டிஃபன் ஆமாம்மா, லேட் ஆகும். நான் அப்புறம் சாப்பிட்றேன். ம்ஹும். நீ ஒரு நிலையிலே இல்லை. எப்போ டிஃபன் வேணும்னு சொல்லு, அப்போ நான் செஞ்சு தரேன். சரி. சித்தி. என்ன? அந்த எது? கொரியர்காரனை விடுங்க. அந்த போஸ்ட்மேன் எத்தனை மணிக்கு வருவான்? போஸ்ட்மேனு 1 மணிக்கு வருவான். எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நம்ம வாட்ச்மேன் கிட்ட சொல்லி வச்சா போஸ்ட்மேன் வந்ததும் உன்னை வந்து கூப்பிட போறான். அதுக்கு எதுக்கு உன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ? சரி. ம். என்னங்க, ரூம்ல இருந்து எப்ப கீழே வந்தீங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சே, இன்னும் நீங்க குளிக்கலையா? இந்த கொரியர்காரன் இந்த பேப்பர் தான் படிச்சுன்னா குளிச்சுறேன். சரி, நீங்க குளிச்சுட்டு வாங்க. நான் அது வரைக்கும் அத்தைக்கு சமையல் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கப்பல் வச்சிரு.